ரஷ்யா சீனாவுடன் கூட்டு சேரும் ஈரான் ராணுவ பயிற்சியில் ஈடுபட முடிவு. அமெரிக்க போர்க்கப்பலை வீழ்த்த திட்டம். தங்களுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கின்றது. அப்படி கையெழுத்து போட்டால் ஈரானால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனவே ஈரான் தயங்கி வருகின்றது. இந்த தயக்கத்தை விரும்பாத அமெரிக்கா ஈரானை நோக்கி தனது சக்தி வாய்ந்த போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனையும் அத்துடன் சிறிய போர்க்கப்பலையும் அனுப்பி வருகின்றது. அந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அணுகுண்டால் மட்டுமே மூழ்கடிக்க முடியும். அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சியை ஈரான் தொடங்கவிருக்கின்றது. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை 3 நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது 8வது ஆண்டாக பயிற்சி நடைபெற உள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமன் கடலில் இந்த பயிற்சி நடைபெறும். ஓமன் கடல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த பகுதியை தான் தங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பது இந்த நாடுகளின் முக்கிய வியூகமாகும். இந்த பயிற்சியில் சீனாவின் தங்ஷான் போர்க்கப்பல் பங்கு பெறுகின்றது. இது ஆப்ரஹாம் லிங்கன் அளவிற்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. இருப்பினும் இது சீன கடற்படையின் மிகவும் நவீனமான அழிப்பான் கப்பலாகும். இதில் அதிநவீன ரேடார் அமைப்புகள் மற்றும் வான்வழி இலக்குகளையும் கப்பல்களையும் தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் உள்ளன. இதனை சீனாவில் AGS என்று ராணுவ வல்லுநர்கள் அழைக்கின்றனர். அதேபோல ஈரான் சார்பில் ஐரிஸ் மேக்ரான் ரக போர்க்கப்பல் பயிற்சியில் பங்கேற்கின்றது. இது ஈரானிய கடற்படையின் மிகப்பெரிய கப்பலாகும். ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலை உருமாற்றி போர்க்கப்பலாக மாற்றியுள்ளனர். இதில் ஒரே நேரத்தில் பல ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியும். மேலும் இது சிறிய ரக ஏவுகணை படகுகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது. இது கடலில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து மற்ற கப்பல்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும். ரஷ்யாவின் சார்பில் கோர்வெட் ஸ்டோய்கி கப்பல் பயிற்சியில் பங்கு பெறுகின்றது. இது அளவில் சிறியதாக இருந்தாலும் எதிரி கப்பல்களை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழிக்கக்கூடிய கருவிகளை கொண்டது. இது மூன்றும் சேர்ந்தால் ஆப்ரஹாம் லிங்கனை தோற்கடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.